வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ஒரு முக்கியமான நிகழ்வு. அதாவது என்னென்னா சனிப்பெயர்ச்சி. சனிப்பெயர்ச்சிங்கிறது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக 2.5 வருஷம் சொல்கிறோம், சில நேரங்களில் 3 வருஷமாக இருக்கும், சில நேரங்கள் 2.25 வருஷமாக இருக்கும். இப்படி ஒரு சைக்கிள் சனி வரத்துக்கு 29.5 வருஷம் சாதாரணமாக இருக்கக்கூடிய காலம். இப்போது இந்த சனிப்பெயர்ச்சியுடைய விஷயத்துக்கு வருவோம். சனி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசிக்கிறார். இதில் 2 சிஸ்டம் இருக்குது. ஒன்று திருக்கணிதம், இன்னொன்று வாக்கிய பஞ்சாங்கம். அதான் கோயிலெலாம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கும் நமக்கும் இது இல்லை, அதில் கொஞ்சம் வித்தியாசப்படலாம். ஆனால் திருக்கணிதப்படி மார்ச் மாதம் 30ஆம் தேதி இந்த சனி பயிற்சி நடக்கிறது 2025 வருஷம். அப்போ மீன ராசிக்குள்ளே போகக்கூடிய இந்த சனி பகவான் இங்கே இருக்கக்கூடிய காலம் எதுன்னா இந்த வருஷம் 25 டிசம்பர் முடிய, அப்புறம் 26 ஃபுல் இயர் ஜனவரி டு டிசம்பர், அப்புறம் 27 ஜூன் 1ஆம் தேதி தான் அடுத்த சனி பயிற்சி வருது. அப்போது கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் 9 மாதம் கிட்டத்தட்ட. ஆமாம், மார்ச்னா 9 மாதம். 9 மாதம் இந்த வருஷத்துலேயும், அடுத்த வருஷம் ஃபுல்லாகவும், அதுக்கு அடுத்த வருஷத்தில் 5 மாதம் ஃபுல்லாக ஜூன் 1ஆம் தேதி மாறுவார். ஸோ இதுதான் அதோடைய டியூரேஷன். இட்ஸ் அ லாங் டியூரேஷன். இதில் ஒரு விஷயம் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கலான்னா, சனி ஃபார்வர்ட் மோஷன்லேயும் இருக்கார், வக்கரத்துலேயும் இருக்கார். சனி வக்கரம் இந்த வருஷத்தில், அதான் 2025 சனி வக்கரமாகக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஜூன் மாதம் தொடங்கி நவம்பர் மாதம் வரைக்கும் அந்த வக்கரம் இருக்குது சனிக்கு. அப்புறம் திரும்ப ஃபார்வர்ட் மோஷனில் போகிறாரு. அதே போல் அடுத்த வருஷம் ஜூலை மாதம் தொடங்கி கிட்டத்தட்ட டிசம்பர் ஃபஸ்ட் வீக் வரைக்கும், நான் சொல்கிறது 2026, அப்போது இதே மாதிரி வக்கரம் மாறுது. அதுக்கப்புறம் வக்கரெல்லாம் இல்லை, நேராக போய் அவர் வெளியில் போகிறார். அது ஜூன் மாதம் 1ஆம் தேதி 2027. அப்போ 2027 தான் மேஷராசிக்குள்ளே போகிறார். இது சனியுடைய மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். நடுவில் சில மேஜர் மூமெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் மாத பலன்களில் சுக்கிரன் புதன் எல்லாரோட இதையும் நம்ம பார்த்து சொல்கிறோம். ஆனால் இதே மாதிரி சனியை போல் கொஞ்சம் டிலேடு, அதாவது கொஞ்சம் ஒரு நாள் இருந்து செய்யக்கூடிய யார்? ஒன்று குரு, இன்னொன்று ராகு. ராகு கேது அது ஒரே ஆக்சிஸ். குருவை பொறுத்த வரையில் 30ஆம் தேதி சனி பயிற்சி மார்ச். குரு வர மே மாதம் 2025 வருஷம் மே மாதம் 15ஆம் தேதி அவருடைய பயிற்சி. அவர் எங்கேருந்து எதுக்கு போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்துலேருந்து மிதுன ராசிக்குள்ளே போவார் குரு. அதுக்கப்புறம் ராகு கேது 19ஆம் தேதி ராகு கேது பயிற்சி, 18ஆம் தேதி இரவு சொல்லலாம் ராகு கேது பயிற்சி. இப்போது குருவை பொறுத்த வரைக்கும் அவர் இங்கே இருக்கக்கூடிய நாட்கள் அவருக்கும் ஃபார்வர்ட் பேக்வேர்ட் மோஷன்லாம் இருக்குது. அது தனி இது, அதை டீட்டெயிலாக குரு பயிற்சியில் பேசலாம். ஆனால் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறது, அதாவது கடகராசிக்குள்ளே குரு போகக்கூடிய காலம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் குரு இருக்கார். அடுத்த வருஷம் அதாவது 2026 ஜூன் 1ஆம் தேதி குரு கடகராசிக்குள்ளே போகிறார். அதுக்கப்புறம் சனி பயிற்சி முடிகிற வரைக்கும் கிட்டத்தட்ட 2027 ஜூன் 1 வரைக்கும் குரு அங்கே தான் இருக்கார் கடகத்தில். சரி, இது குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும். இதே நேரத்தில் ராகு கேதுவுடைய ஒரு மூமெண்ட்டையும் நம்ம பார்க்குறோம். ராகுவுடைய பயிற்சி எப்போவுமே ரிவர்ஸில் வரும், வக்கரமாகத்தான் நடக்கும். அப்போ ராகு தற்சமயம் இருக்கக்கூடிய மீன ராசிலேருந்து கும்பராசிக்குள்ளே வரக்கூடியது எப்போன்னா, இவர் குரு மே மாதம் 15ஆம் தேதி, ராகு 18ஆம் தேதி அவர் கும்பராசிக்குள்ளே வருவார். அப்போ கேது சிம்ம ராசிக்குள்ளே போவார். இப்போது இந்த ஒரு காலகட்டம் எது வரைக்கும் ராகு கேதுவோடைய பயிற்சி இருக்குன்னா டிசம்பர் மாதம் ஃபஸ்ட் வீக்லேயே ராகுவும் கேதுவும் அடுத்த பயிற்சி ஏற்படும். அதாவது ராகு மகரத்துக்குள்ளே வருவார், இவர் கடகத்துக்கு போவார் கேது. இது ராகு கேதுவோடைய மூமெண்ட். அதான் இப்போ சனியுடைய இந்த காலத்தில் முக்கியமான பிளானர்ஸ்னால் குருவுடைய மூமெண்ட் பார்க்குறோம், ராகு கேதுவோடைய பயிற்சி அந்த மூமெண்ட்டையும் நம்ம பார்க்குறோம். இப்போது நம்ம சனி பயிற்சியோடைய டீட்டெயில்ஸுக்கு போகலாம். சிம்மராசி. சிம்மராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனானவர் சூரியன். அப்பா சனி பிள்ளை, அப்பாவும் பிள்ளையும் முட்டிப்பாங்களே. அதாவது சனி கொஞ்சம் பகை உணர்வு உடையவர் உங்களை அப்பாவை பொறுத்த வரைக்கும், சூரியனை பொறுத்த வரைக்கும். அப்போது சிம்மராசி, ஆனால் மரியாதை அப்பா மேலே, ஆனால் கொஞ்சம் பகை, ரெண்டும் உண்டு அவருக்கு. இப்போது சனி என்ன பண்ணுறார்? 7ஆம் வீட்டிலிருந்து 8ஆம் வீட்டுக்குள் பிரவேசம். சனி 8க்கு போயிடுத்து, அஷ்டம சனியாச்சு, பிரச்சனை அப்படின்னு சொன்ன காலம் உண்டு. ஆனால் இப்போது அது மாறுமா? இல்லை, அது இருக்கிறது இருக்குது. ஆனால் அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது.
அஷ்டமத்தில் சனி போகும்போது குடும்பத்தை பிரிந்து வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாகும். அப்போது லைஃப்பில் எனக்கு உயர்வு தான். ஆனால் வெளிநாட்டில் கொஞ்சம் டென்ஷன் இருக்குது. அங்கே போய் ப்ரெஷர் இருக்கும் வேலையில், அங்கே போய் நான் செட்டில் ஆகணும், அங்கே போய் சில பிரச்சனைகள் இதெல்லாம் பார்ப்பீங்க, இல்லைன்னு சொல்லணும். ஆனால் ஒரு படி டிஸ்டிங்க்டாக நான் மேலே போகிறேன். ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வெளிநாடு போனீங்கன்னா டெஸ்பரேட்டாக போய், அதாவது அந்த காலத்தில் செட்டியார் இவங்கெல்லாம் நிறைய வெளிநாடு போவாங்க. மலேசியாவில் போயிருக்கார் செட்டியார்மாங்க. அவர் அங்கே போயிட்டு கஷ்டப்படுவார். கஷ்டப்பட்டு அவர் சொத்து இதெல்லாம் பண்ணுவார். இப்போ அப்படி இல்லை, நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ அங்கே போகிறீங்க அப்படின்னு சொன்னால், சரி இங்கே வந்து உங்களுக்கு 1,00,000 ரூபா சம்பளம், ஆனால் அது அமெரிக்கா போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1,00,000லாம் இல்லை, ஆனால் ஒரு $8,000 $10,000 சம்பாதிக்கிறீங்க. ஆனால் அதோட எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு 8 லட்சம்னு கணக்கு போட்டுக்கலாம். அப்போ மாதம் 8 லட்ச ரூபா. சரி, அங்கே அதுக்கான செலவு இருந்தால் கூட இங்கே மிச்சம் வச்சு அமிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு பெனிஃபிட்டட். ஸோ பீப்புள் ஆர் ஹாப்பி. ரெண்டாவது, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கலாம், ஓ சார் அமெரிக்காவில் இருக்காரா, அமெரிக்காவில் என்ன பண்ணுறாரு, டேபிள் துடைக்கிறாரா, என்ன பண்ணுறது தெரியாது, அமெரிக்காவில் இருக்காரானாலே சந்தோஷம், அவ்வளோதான். உங்களுக்கு வெளியில் ஒரு கௌரவம், நல்ல ஒரு லூயி ஃபிலிப் ஷர்ட் போட்ட மாதிரி ஜம்முன்னு அதை போட்டுறேன், நான் நல்லா ஜம்முன்ருக்கேன், வெள்ளையும் சொல்லையுமா இருக்கேன், சரி அது கிடைக்கிறதா. அதனால் அப்போ அப்படி பார்த்தா என்ன அட்வான்டேஜ் தானே, அதான் நடக்கிறது. வீட்டில் போடுறாரு. சரி, மாற்றங்களை விரும்புபவர்களுக்கு அந்த மாற்றங்களை தந்து நன்மைகளை சனி கண்டிப்பாக செய்கிறார். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். சனி பார்க்கக்கூடிய இடம் 10ஆம் வீடு. 10ஆம் வீட்டை சனி பார்த்தா என்ன, நீ ஃபாரின்ல எங்கே வேணாரு சொல்லுவாங்க நிறைய பேர். சார் சில பேர் சொல்லுவான், வெள்ளைக்காரன் ரொம்ப இன்டிஃப்ரெண்ட்டாக என்கிட்ட நடக்கிறான்னு. ஆனால் சில பேர் சொல்லுவான், சார் வெள்ளைக்காரன் எவ்வளோ தேவை சார், நம்ம ஊரில் சார் போட்டு சாவடிக்கிறான் சார் அப்படிமா. ஸோ யார் வேணாலும் எப்படி வேணாலும் செய்யலாம். அது நம்ம ஊர் அவன் என்ன வேறு டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது, அது யூனிவர்சல். அப்போ பாஸோட பிரச்சனை. சரி, பாஸோட எனக்கு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும், நான் ரொம்ப கவலைப்படுவேன், டென்ஷன் ஏறும், வயிற்றில் அசிடிட்டி வரும், பிரச்சனையெல்லாம் வரும், ஜாகிரதையாக இரு. என்ன காரணம், சனி வந்து பார்க்குற இன்னொரு இடம் எது, 10ஆம் வீட்டை பார்த்தார், தொழிலில் பிரச்சனை. 2ஆம் வீட்டை பார்த்தார், 2ஆம் வீட்டை பார்க்கும்போது ஹெல்த்தில் இந்த இடம் எனக்கு ஏற்படும், ஏன்னா அது வயிற்று சம்மந்தப்பட்ட தொல்லை, அது இது ஏற்படும். சரிடா, அப்போ 2ஆம் இடம்னா எனக்கு சம்பளம் நின்று போகணுமே, வேலை இல்லாமல் போயிடுமா, வேலை எல்லாம் இருக்கும், வேலை இல்லாமல் போகணுன்னா அந்த அளவுக்கு மட்டமாக நீங்கள் நடந்தீங்கன்னா போயிடும். ஆனால் ஓரளவுக்கு நம்ம வேலையை காப்பாற்றுற அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா வேலை நிற்கும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன காரணம் அதுக்கு, 11ல் குரு போய் உட்காந்துட்டார் இல்லையா, உங்களை காப்பாற்றினே இருப்பார், கவலையே பட வேண்டாம். அப்போ வெளிநாடு போகிற பாக்கியம் எனக்கு கிடைக்கும், வேலை எனக்கு ஓரளவுக்கு ஸ்திரமாக இருக்கும். ஆனால் வேலையில் என்னை போட்டு ஆள் ஓட்டுறான்டா, மேனேஜருக்கு என்னை பார்த்தாலே அவர் வந்து ஸ்மைலிங் ஃபேஸுங்கிறது மாறி போய்டுறது அவருக்கு. ஏதோ ஒரு சினிமாவில் காமிக்கிற மாதிரி, பொண்களை பார்த்தா மேனேஜர் சிரிப்பான், பையனை பார்த்தா உம்மன் ஆகிடும், அந்த மாதிரி ஆகிடும். ஆனால் இது பொண்ணு பையங்கிற வித்தியாசம்லாம் இல்லை, யாரை பார்த்தாலும் இப்படி ஆகுன்ற அது வேறு விஷயம். ஸோ இதுதான். ஸோ இதில் ஜாக்கிரதையாக இருங்க. அதுக்கு அடுத்தபடி சனி பார்க்கக்கூடிய இடம் 5ஆம் வீடு, புத்திரபாக்கியம். சில நேரங்களில் புத்திரபாக்கியத்தில் பிரச்சனை கொஞ்சம் டிலே ஆகுது, குழந்தை பிறக்கலை, ஐவிஎஃப் போட்டேன், அது போட்டேன், இதெல்லாம் இருக்கும். சில நேரங்களில் என்னாகும், ஏன் பிறந்தாய் மகனேன்னு கேட்குற மாதிரி இருக்கும். அவன் பண்ணுற கூத்து தாங்காது. ஐயோ இவனோட எனக்கு கவலை தாங்க முடியலையே, எனக்கு ஏற்கனவே வேலையில் கவலை, இங்கே வேறு கவலை, ஒய்ஃபை பற்றி கேட்கவே வேணாம் அப்படின்னு மல்டி ப்ராங் ஆக்ஷன் அது ஒரு சைடு நடக்கலாம், சான்ஸ் இருக்குது இதுக்கெல்லாம். ஆனால் இதெல்லாம் மீறி வருமானம் நிரந்தரமாக வரும். ஸோ எது எப்படி இருந்தால் என்ன, 1ஆம் சம்பளம் வருதுப்பா, ஹாப்பி. இருக்கிற இடம் ஓரளவுக்கு வசதியாக இருப்பீங்க, நல்ல வீடு இதெல்லாம் இருக்கும். சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களை ரொம்ப மரியாதையாக இருக்கும் சொசைட்டியில், இதெல்லாம் பிரச்சனை இல்லை. அப்போது முக்கியமான விஷயம் இதில் என்னென்னா, அஷ்டமத்தில் போயிடுத்தேன்றது பயப்பட வேண்டாம். ஆனால் இதில் ஒரு இடம் உங்களுக்கு எங்கே உதைக்கும்னா, இந்த ஜூன்லேருந்து கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் வரைக்கும் இவர் வக்கரகதியில் இருக்கும்போது குரு 11ல் இருந்ததுனால பிரச்சனையே இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்குது, சீராக இருக்குது. அப்போ நல்ல வேலை மாற்றம், உயர்வுகள், அஷ்டம சனி, ஸோ வாட், மேனேஜ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை, எனக்கு நல்லா இருப்பீங்க. ஆனால் மைண்டு கொஞ்சம் ப்ரீ ஆக்குபைடாகவே இருக்கும், ஏதோ கவலை மைண்டில் ஓடிட்டே இருக்கும். அப்போது ஒரு காரியத்தை நம்ம செய்யும்போது தட்டுக்கிடல் தப்பாக செய்வோம். உதாரணத்துக்கு காரை ட்ரைவ் பண்ணுறீங்க, ஏதோ ஞாபகத்தில் நீங்கள் பாட்டுக்கு ட்ரைவ் பண்ண போவீங்க,
ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகிடும். ஸோ அவேர்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ அவேர்னஸ் வரத்துக்கு என்ன பண்ணோம்? அவசியம் விநாயக பெருமானை வணங்குங்க. அப்போ தான் அவேர்னஸ் வரும். அந்த அவேர்னஸ் இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு நிலையிலும் தன்னை மறந்து தன் நிலை மறந்து இருக்கவே கூடாது. அதுதான் என்கரேஜ் ஆகும் சனி 5ஆம் இடத்தை பார்த்தா. இந்த அவேர்னஸோடு இருக்கும்போது நம்ம பேசக்கூடிய பேச்சுக்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது ரெண்டையும் செய்யும்போது நன்மைகள் கண்டிப்பாக விளையும். அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. கிட்டத்தட்ட 2026 ஜூன் மாதம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை, நன்னா இருக்குது. 2026 ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு சில தொல்லைகள் வரும். ஏன்னா ஜூன் ஜூலை 2026 சனி மீண்டும் வக்கரமாவார். அப்படி அவர் வக்கரமாகும்போது குரு உங்களுக்கு பெரிய அனுகூலமாக இல்லை. அப்போ குரு அனுகூலமாக இல்லைன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன இருக்குன்னா ஹெல்த்து நன்னா இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் நிறைய தொல்லைகள் உண்டு. சில செலவுகள் நிறுத்தவே முடியாது நடக்கும். சில நேரங்களில் அப்பா அம்மாவுடைய ஹெல்த்து பிரச்சனைகளில் வரும். அதெல்லாம் கவனிக்கணும். அது 26 செகண்ட் ஹாஃபில் தான் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். 25 ஸ்மூத்தாக அஷ்டமசனினா கூட பரவாயில்ல, ஓரளவுக்கு மேனேஜ் ஆகும். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, அஷ்டம சனியில் ஒரு விஷயம் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். என்னென்னா த்ரூ அவுட் இப்போ நாகிங் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அது தொடர்ந்து வரும். ரெண்டாவது விஷயம், அந்த இடம் வந்து நெக்கை பற்றி பேசுகிறது. அப்போது கழுத்தில் பெயின் இருக்கவங்க, கம்ப்யூட்டரில் ரொம்ப நேரம் வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனைகள் அதிகமாகும். அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ நம்ம ஆக்டிவ் லைஃப் ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். அதே நேரத்தில் கடன் தொல்லை கட்டுக்குள்ளே இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். கடன் கிடைக்குமேன்னு வாங்கிட்டிங்கன்னா அது ஒரு பெரிய பர்டன் ஆகும். அஷ்டமத்தில் சனி இருக்கக்கூடிய காலத்தில் பெரிய அளவுக்கு சேலரியில் நமக்கு இன்க்ரிமெண்ட்லாம் வராது. இப்போ நான் சொல்கிறேன், நீ தான் அப்ராட் போய்டுவேன், நிறைய ஏர்ன் பண்ணுவேன், அங்கே அதுக்கான செலவு ஏற்படுமே. எக்ஸஸாக ஒன்றும் பெருசாக வராது. ஆனால் இங்கே ரொம்ப ஷார்ட்ஃபாலில் இருந்தேன்னா கொஞ்சம் பெட்டராகிட்டேன், அவ்வளோதான் நடக்கலாம். அதே போல் சிறிது காலம் குடும்பத்தை பிரிஞ்சு போகிறது, குழந்தைகளை ஏன்னா அவங்க படிச்சுட்ருப்பாங்க, ஒய்ஃப் ஏதாவது வேலையில் இருப்பாங்க, நீங்கள் இனிஷியலாக போக வேண்டியிருக்கும். ஏன்னா அது தனிமை உணர்வை பற்றியும் பேசுகிறது அஷ்டம சனி. ஸோ அது ஏற்படலாம். ஸோ இதுதான் அந்த கலவையாக வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி அஷ்டம சனி என்பது ப்ரோன் டு ஆக்சிடென்ட் சொல்லுவோம். அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக வண்டி ஓட்டணும். வண்டி ஓட்டும் போது டேஷ் ஆகிடக்கூடாது, க்ராஷ் ஆகிடக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ப்ரீ ஆக்குபைடாக இருக்கக்கூடாது, அவேர்னஸோடு இருக்கணும். இதெல்லாம் கவனம். அஷ்டம சனியுடைய காலத்தில் நம்மளை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்களாக தான் இருக்கீங்க. ஆனால் உங்களை பார்த்து அசஸ் பண்ணுறவன் இந்த ஆள் லாய்க்கில்லை, இவன் மூஞ்சியே சரியில்லையா, டல்லாக இருக்க ஃபேஸு, அப்படியெல்லாம் சொல்லுவான். என்ன சார் உடம்பு சரியில்லையா? நான் நல்லா தான் பாருங்க, உடம்புல எனக்கு ஒன்றும் கோளாறு இல்லை, இது நீங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்கும். சில நேரங்களில் லூசிங் த டெம்பர்மெண்ட், கோவம் வரும். இதை தான் நான் அவேர்னஸ் சொன்னேன். டேய் கோவப்படாதரா, உள்ள ஒருத்தன் சொல்லணும், டேய் கோவப்படாத, அமைதியார் இதுதான். ஸோ இதெல்லாம் தான் இந்த அஷ்டம சனி காலத்தில் வரக்கூடிய பிரச்சனை. ரெண்டாவது, ப்ரொலாங்டு இல்னஸ். அது ஹார்ட்டாக இருக்கலாம், லங்ஸாக இருக்கலாம், கிட்னிஸாக இருக்கலாம். இந்த மாதிரிலாம் இப்போ வீக்னஸில் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலம். ஏன்னா இந்த காலத்தில் கொஞ்சம் வயசானவங்க, நான் சொல்கிறது 60 வயசுக்கு மேலே பட்டவங்க கொஞ்சம் டாக்டர்லாம் அடிக்கடி பார்க்கணும். இல்லைன்னா சில நேரங்களில் லைஃப் த்ரெட்டனிங் ப்ராப்ளம், கண்டம்னு சொல்கிறோம், அந்த அளவுக்கு வரும், ஐசியூக்கு போய்ட்டு வரணும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த இடத்துல தேவையில்லாமல் நம்ம அவேர்னஸ் இல்லாமல் இருக்கும்போது தான் நமக்கு என்ன நடக்கும்னா, 8ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்த்தால் என்ன செலவு. நம்மளால் இப்போது ஹாஸ்பிட்டலில் போயாச்சுன்னா டாக்டர் கையில் தான் நீங்கள் இருக்கீங்க. அவன் டெய்லி 8000 போடுவான், 7000 போடுவான் பர் டே. இதெல்லாம் தான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, அப்போ அஷ்டமத்து சனியில் உங்களை பாதுகாப்பது யார்? அதே சனீஸ்வரன் தான். கண்டிப்பாக சனீஸ்வரனை அந்த முக்கியமான ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர வேண்டியது அவசியம். 26ல் ஒரு வாட்டி போங்க, 25ல் ஒரு வாட்டி போங்க, 26ல் ஒரு வாட்டி போங்க, கண்டிப்பாக போயிட்டு வாங்க. ஒரு ஃபேமஸாக நல்ல பூஜைகள் நடக்கக்கூடிய சனியுடைய ஸ்தலம் அது திருநள்ளாராக இருக்கலாம், ஷிங்கானூர் சொல்கிறோம் இந்த இதில் பாம்பேயில் மகாராஷ்டிராவில், அதுவாக இருக்கலாம், ஷிங்கானாப்பூராக அதை சொல்லுவோம். அதே போல் திருக்கொள்ளிக்காடு சொல்கிறோம். இந்த மாதிரியான சனியுடைய ஸ்தலங்களுக்கு கண்டிப்பாக போங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனீஸ்வரன் கோயிலில் போய் தீபம் போடுங்க. இல்லைன்னா வீட்லையாவது சனிக்கிழமைகளில் சனீஸ்வரனை மனசார வணங்கி ஒரு தீபத்தை ஏற்றி அந்த தீபத்துக்கு முன்னாடி
சனி காயத்ரி 36 வாட்டி சொல்லுங்கள். இதெல்லாம் செஞ்சு சனீஸ்வரனை மனதார வணங்கி, அப்பா எனக்கு பிரச்சனையெல்லாம் பார்த்துக்கோ சொல்லுங்கள். சில நேரங்களில் பிரச்சனைகள் அளவுக்கு மீறி போகிறது சில பேருக்கு ஏற்படும். ஏன்னா தசைகள் மோசமாக இருக்கும். அப்படி யாரவங்க ஒரு நல்ல பரிகாரம் என்னென்னா, சனீஸ்வர ஹோமம்னு இருக்க திருநள்ளாறில் பண்ணுவாள். அந்த சனீஸ்வர ஹோமத்துக்கு முன்னாடியே ஃபோனில் பேசி கீசி அது ஆன்லைன்லாம் இருக்குது, அதை பதிவு பண்ணிவிட்டு போனீங்கன்னா அவங்க சனீஸ்வர ஹோமம் உங்களுக்கு பண்ணி தருவாங்க. கொஞ்சம் செலவு உண்டு தான், ஆனால் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த அளவு செலவு சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு செலவு இருக்கும். பண்ணுங்கள். இது பெரிய அளவுக்கு உங்களுக்கு ரிலீஃப் தரும். இந்த நம்பிக்கை இருக்கிறவங்களும் இதெல்லாம் செய்யலாம். ஆனால் அஷ்டம சனி காலன்றது அதுக்கு நான் ரொம்ப ஸ்மூத்துன்னு சொல்ல, ஆனால் அதுக்குன்னு ஒரேடியாக உங்களுக்கு கீழே போட்டு மூட போதுன்னு சொல்ல. நல்ல தசைகள் நடந்தால் அஷ்டம சனி ஒரு அங்கங்கே ஒரு சின்ன கிள்ளு தான், பிஞ்சஸ் தான், எறும்பு கடி மாதிரி, பெருசாக ஒன்றும் ஆகாது. நமக்கு தசையும் மோசமாக போய் அஷ்டம சனி நடந்தது அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். இதில் தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டாம், தைரியமாக செயல்படுங்க. சனியில் அட்வான்டேஜஸ் என்னென்னா, புது ஆப்பர்ச்சுனிட்டிஸு, வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படும். படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையில் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் சின்சியாரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சில பேர்லாம் சொல்லுவான், இதை மட்டும் நீ படி, இதான் எக்ஸாமில் கேட்பான். ஏமாந்துடாதீங்க, எக்ஸாமில் வேறு கேட்பான். அதனால் இதுதான் படி அதுதான் படி தப்பாக அட்வைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் நியாயமாக படிக்கிறத படிங்க. உழைப்புக்கு சனி என்றைக்குமே ஊதியம் தராமல் விட மாட்டேன். அதனால் உங்கள் உழைப்புக்கான பலன் கிடைக்கும். எந்த ஒரு காரியமுமே அஷ்டமத்து சனியில் ஒரு அட்டம்ப்டில் நடக்காது. ஒருத்தரை பார்க்க போகிறீங்க, அங்கே அந்த ஆள் இல்லை, நாளைக்கு வந்துடுவார், நாளைக்கு போங்க திரும்ப பார்த்துடலாம். இது மாதிரி இந்த அலைய வைக்கிறதும் இந்த அஷ்டம சனி காலத்தில் வரக்கூடிய ஒரு ஆட்ரிபியூட்டாக தான் இருக்குது. அப்போது இதெல்லாம் நடக்கிறது ரைட்டு. இப்போ இது வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா 25வது வருஷத்தில் இதெல்லாம் இல்லை. 26 ஜூன்லேருந்து 27 ஜூன் இந்த காலகட்டத்தில் இந்த குரு 12ஆம் வீட்டில் சஞ்சாரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் வரலாம். அதனால தான் 26 தான் கொஞ்சம் தொல்லைகளை தரக்கூடிய காலமாக படுறதே தவிர, இப்போ முதல் ஒரு வருஷம் பெரிய அளவுக்கு தொல்லைகள்லாம் தெரியல. தைரியமாக செயல்படலாம். உங்களுடைய கான்ஃபிடென்ஸு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தெய்வ நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் குறிப்பாக 8ஆம் இடம் என்பது தியானத்துக்கு ஒரு இடம். அப்போ தியானம், தவம் இதெல்லாம் கை கொடுக்கும். முக்கியமாக குருவினுடைய தியானம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா சாய்பாபா, ராகவேந்திரா இந்த மாதிரிலாம் இருப்பாங்க, இல்லை சங்கராச்சாரியார் இந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ இந்த தியானங்களில் ஈடுபடுங்க, குருவை வணங்குங்க. சரி, எனக்கு ஒன்றும் குரு இல்லை, குரு தட்சிணாமூர்த்தி, அவரை போய் வணங்குங்க. வணங்கும் பொழுது நிச்சயமாக பெரிய பிரச்சனைகள் ஏற்படாமல் தப்பிக்க முடியும், நன்மைகளை செய்யும். முக்கியமான விஷயம் என்னென்னா, ரேஷாக வண்டி ஓட்டாதீங்க. அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. நான் அட்வென்ச்சர் ஸ்போர்ட் போகிறேன்டான்னு சொல்லி இஷ்டத்துக்கு போய் கையை காலை வச்சிங்கன்னா ஒரு 3 மாதம் கட்டு போட்டு படுக்க வச்சுருவாங்க எல்லாம். முக்கியமான மிக மிக முக்கியமான விஷயம், இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆனால் சில பேருக்கு கிரிமினல் புத்தி, கொஞ்சம் லஞ்சம் வாங்குறது, தில்லுமுள்ளு பண்ணுறது, காசு அடிக்கிறது, கேரண்டீடாக சிறைவாசம் உண்டு. உங்கள் பக்கத்து டேபிள்காரன் பண்ணால் கூட உங்களை பிடிச்சிடுவான், அந்த மாதிரி உண்டு. அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். அஷ்டம சனியில் தான் நீ மாட்டின. அதனால் துஷ்டனை கண்டால் தூர விலகு. தீமையான ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த பக்கத்துலேயே போகாத. இதெல்லாம் தான் சைன் ஆஃப் ப்ரொடெக்ஷன். இதை பண்ணிக்கோ. சனி ஒன்றும் உங்களை செய்ய போகிறது இல்லை, உங்கள் வினைகள் தான் உங்களை செய்யும். அதனால் கேர்ஃபுல்லாக நம்ம நல்ல மனதோடு, திறந்த மனதோடு, கொஞ்சம் அறிவையும் யூஸ் பண்ணி இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். வெளுத்ததெல்லாம் பால் என்றும் எண்ணக்கூடாது. ஸோ பேலன்ஸ்டாக இருக்கணும். இருந்தீங்கன்னா சனினால் பிரச்சனைகள் இல்லை. இதை மனசில் உள்வாங்கிட்டு தெய்வ நம்பிக்கை பரிபூர்ணமாக கை கொடுக்கும். அதான் குரு தியானம் சொன்னேன். குருவை வணங்கும் போது அவர்களை பரிபூர்ணமாக காத்து ரட்சிப்பார். தைரியமாக செயல்படுங்கள், பயப்பட வேண்டாம். வணக்கம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.